Students, how are you all? I hope all of you be safe by God's grace. Stay home, stay safe. Okay, students, what we learned in your previous classes? We learned in our previous class, the topic is our festival. Okay, so now we enter into the new topic. I show the picture. This the picture. What this pictures resemble uh, transport, so vehicles. There's a lot of vehicles is available here. Why we used vehicles? For transport purpose. Okay, travel purpose. So these are called a transport. Okay, so now we enter into the new topic is means of transport. Transportனா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். Okay, so first I introduced how do you go to school every day. ஸோ நம்ம ஸ்கூலுக்கு இல்லைனாலும் எப்படி போகிறோம் அப்படின்னா பை பஸ், கார் ஆர் வேன். ஸோ பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம், ஸோ வேனில் போகிறோம். சில பேர் சைக்கிளில் வருவாங்க, சில பேர் ஸ்கூட்டரில் வருவாங்க, டூ வீலர்ஸில் வருவாங்க. பஸ்ஸஸ், கார்ஸ் அண்ட் வேன்ஸ் ஆர் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஸோ நம்ம இந்த ட்ராவலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த வெஹிக்கிள்ஸ், ஸோ பஸ், கார் அண்ட் வேன்ஸ் ஆர் மீன்ஸ் ஆஃப், இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்கா டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். டு டிரான்ஸ்போர்ட் மீன்ஸ் டு மூவ் பீப்புள் ஆர் திங்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். வி யூஸ் மெனி டிஃப்ரெண்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். நம்ம டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மக்களோ இல்லைனா பொருட்களோ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகக்கூடியது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்கா டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்லுவோம். நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வேஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா லேண்ட் டிரான்ஸ்போர்ட், வாட்டர் டிரான்ஸ்போர்ட், ஏர் டிரான்ஸ்போர்ட். இந்த மூணு வழியிலையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ட்ராவல்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ லேண்ட் டிரான்ஸ்போர்ட். மீன்ஸ் ஆஃப் லேண்ட் டிரான்ஸ்போர்ட் மூவ் எய்தர் ஆன் ரோட் ஆர் ஆன் ட்ராக்ஸ். ஸோ லேண்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க நம்ம ரோடு வழியாகவோ இல்லைன்னா ட்ராக்னா ரயில்வே ட்ராக் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது வழியாகவோ மூவ் ஆகக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட் தான் என்ன அப்படின்னு சொன்னாக்கா லேண்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். தோஸ் விச் மூவ் ஆன் ரோட்ஸ் ஆர் கால்டு வெஹிக்கிள்ஸ். ஸோ இந்த ரோடு மூலமாக மூவ் ஆகக்கூடிய அந்த மூவ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்கா வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Vehicles which engines are known as a motor vehicle. Buses, cars, trucks, scooters and auto rickshaws are some examples. ஸோ நம்ம வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் என்ஜின்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வெஹிக்கிள்ஸ் தான் என்ன அப்படின்னு சொன்னால் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்? மோட்டார் வெஹிக்கிள்ஸுக்கு பஸ்ஸு, காரு, ட்ரக்ஸு, ஸ்கூட்டர், ஆட்டோ ரிக்ஷா. ஸோ இது எல்லாமே வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா மோட்டார் வெஹிக்கிள்ஸுக்கு உள்ள எக்ஸாம்பிள்ஸ். மோஸ்ட் ஆஃப் தம் ரன் ஆன் பெட்ரோல், டீசல் ஆர் கேஸஸ். சம் ரன் ஆன் எலக்ட்ரிசிட்டி. நிறைய வந்து இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து ரன் ஆகுறது ஓடுறது எதனாலனா பெட்ரோல், டீசல் அண்ட் கேஸால் இது வந்து ரன் ஆகுது. சில வெஹிக்கிள்ஸில் வந்து எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறோம். மோட்டார் வெஹிக்கிள்ஸ் நீட்ஸ் ரோட்ஸ். இந்த மோட்டார் வெஹிக்கிள்ஸுக்கெலாம் ரோடு வந்து தேவைப்படுது. அதை பில்ட் பண்ணுறதுக்கு லாட் ஆஃப் காஸ்ட். தே ஆல்சோ காஸ்ட் அ லாட் ஆஃப் மணி. அது மட்டும் கிடையாது, நிறைய மணியும் அதுக்கு வந்து யூஸ் ஆகுது. தட் இஸ் வை பீப்புள் அண்ட் வில்லேஜஸ் அண்ட் இன் பிளேஸ் வித்தவுட் ப்ராப்பர் ரோட்ஸ். ஸோ பீப்புள்ஸ் வில்லேஜில் இருக்கிற பீப்புள்ஸுக்கு என்ன இருக்காது அப்படின்னு சொன்னாக்கா ப்ராப்பர் ரோட்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்டெயின் அண்ட் டெசர்ட்டில் உள்ளவங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னு சொன்னால் ப்ராப்பர் ரோடு இருக்காது. ஸோ அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா அனிமல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. வேறு அனிமல்ஸ் இல்லாமல் அந்த அனிமல்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்கா கார்ஸ், அதாவது வண்டியை வந்து இழுத்துட்டு போயிட்டு ஸோ அதில் பீப்புள்ஸோ இல்லைனா திங்ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆவாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ட்ரக்ஸ் மூலமாக மூவ் ஆகக்கூடியது. ட்ரெயின்ஸ் கேரி பீப்புள், குட்ஸ், பார்சல்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ். ஸோ நிறைய லாங் டிஸ்டன்ஸுக்கு குட்ஸையோ இல்லைனா நம்ம பார்சல்ஸையோ இல்லைனா பீப்புள்ஸோ ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ட்ரெயின்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. தீஸ் விச் கேரி only goods such as a coal, grains and oil are called a good trains. ஸோ பீப்புள்ஸ் போகாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா குட்ஸ் மட்டும் என்னென்ன அப்படின்னாக்கா கோலு, கிரைன்ஸு, ஆயில்ஸ் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போகக்கூடிய அந்த ட்ரெயினுக்கு என்ன நேம் அப்படின்னு சொன்னாக்க
குட்ஸ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். எ ட்ரெயின் ஹேஸ் மெனி கோச்சஸ். இந்த ட்ரெயினில் வந்து சிங்கிள் கோச், அதாவது பெட்டி லாங்காக இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்கா கோச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ட்ரெயினில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா மெனி கோச்சஸ் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் த கோச்சஸ் ஆர் புல்டு பை அன் என்ஜின். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் என்ன அப்படின்னு சொன்னாக்க என்ஜின். இந்த என்ஜின் தான் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் எல்லா கோச்சஸையும் புல் பண்ணி இழுக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னாக்கா லொக்கோமோட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் டேஸ் லொக்கோமோட்டிவ்ஸ் ரன் ஆன் டீசல் ஆர் எலக்ட்ரிசிட்டி. இந்த டேயில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த லொக்கோமோட்டிவ்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா டீசல் மூலமாகவோ இல்லைனா எலக்ட்ரிசிட்டி மூலமாகவோ அது ரன் ஆகக்கூடியது. சம் கோல் பவர்டு ஒன்ஸ் சில்ட்ரன் மோஸ்ட்லி ஃபார் டூரிஸ்ட். சிலது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கோல் பவர் பண்ணி கோல் வச்சு அந்த பவர் மூலமாக யூஸ் ஆகக்கூடியது. அது இப்போயும் பார்த்தாக்கா எப்படி ரன் ஆகும் அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல ரன் ஆகும்னா டூரிஸ்ட் ட்ரெயின்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ரன் ஆகக்கூடியது. த வீல்ஸ் ஆஃப் அ ட்ரெயின் மூவ் ஆன் அ செட் ஆஃப் ட்ராக்ஸ் கால்ட் ரயில்வே. த வீல்ஸ் ஆஃப் அ ட்ரெயினில் இருக்கக்கூடிய வீல்ஸ்லாம் மூவ் ஆகக்கூடிய அந்த ட்ராக்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு பேர். எ ட்ராம் லுக்ஸ் எ பிட் லைக் அ ட்ரெயின் அண்ட் மூவ்ஸ் ஆன் ட்ராக்ஸ். இங்கே இப்போ இது பார்த்தோம் இல்லையா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா ட்ராம். ஓகே, இந்த ட்ராம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் மாதிரி இருக்கும், ஆனால் அது எதில் மூவ்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா ட்ராக்ஸில் மூவ் ஆகக்கூடியது. பட் தீஸ் ட்ராக்ஸ் ஆர் லைட் ஆன் ரோட்ஸ். ஆனால் இந்த ட்ராக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரோட்ஸில் இருக்கக்கூடிய ட்ராக்ஸ். ட்ராம்ஸ் ரன் ஆன் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த ட்ராம்ஸ் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிசிட்டி மூலமாக இது வந்து ஒர்க் ஆகுது. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா கல்கட்டா இஸ் த ஒன்லி இந்தியன் சிட்டி. இந்தியாவில் வந்து பார்த்தாக்கா கல்கட்டாவில் மட்டும்தான் எது இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இந்த ட்ராம்ஸ் வந்து இருக்குது. தட் இஸ் ஆஸ் சிட்டி தட் ஹேஸ் ட்ராம்ஸ் இருக்கக்கூடிய ஒன்லி இந்தியன் சிட்டி எது அப்படின்னு சொன்னாக்கா கல்கட்டா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எ மெட்ரோ சிட்டி ட்ரெயின் சிஸ்டம் தட் ரன்ஸ் மோஸ்ட்லி அண்டர்கிரவுண்ட். மெட்ரோ ட்ரெயின் சொல்லுவோம் இல்லையா, ஸோ த மெட்ரோ இஸ் அ சிட்டிஸ் ட்ரெயின். சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெயின் என்ன அப்படின்னு சொன்னால் மெட்ரோ ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரெயின் சிஸ்டம் வந்து எங்கே ரன் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா மோஸ்ட்லி அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கும். இது எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னா கல்கத்தா, பாரிஸ், லண்டன், டோக்கியோ அண்ட் நியூயார்க் ஹாவ் சச் மெட்ரோஸ். ஸோ இந்தந்த பிளேஸ்லலாம் சம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா மெட்ரோஸ் வந்து இருக்குது. இன் லண்டன் த மெட்ரோ இஸ் கால்ட் த அண்டர் கிரவுண்ட் ஆர் த டியூப். லண்டனில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இந்த மெட்ரோவை அண்டர் கிரவுண்டு அப்படின்னு சொல்லுவோம் ஆர் த டியூப் அப்படின்னு சொல்லுவோம். நியூயார்க்கில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இந்த நியூயார்க் அண்ட் அதர் சிட்டிஸ் இட் இஸ் கால்ட் த சப்வே. ஸோ நியூயார்க்லேயோ இன் அது அதர் அமெரிக்கன் சிட்டிஸில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் சப்வே அப்படின்னு சொல்லுவோம். இன் many cities a train system running mostly above the ground is also called a metro. நிறைய சிட்டிஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ட்ரெயின் சிஸ்டம் எங்கே ரன் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா மோஸ்ட்லி கிரவுண்டுக்கு மேலே இருக்கக்கூடியது. அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்கா மெட்ரோ அப்படின்னு சொல்லுவோம். Cities like Delhi, Chennai, Mumbai and Bangalore have such metros. ஸோ எந்தெந்த பிளேஸ்லலாம் இந்த மெட்ரோஸ் இருக்குது அப்படின்னாக்கா டெல்லி, சென்னை, மும்பை அண்ட் பெங்களூர். ஸோ இந்த ஏரியா இங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா என்ன இருக்குது அப்படின்னா மெட்ரோஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ செகண்ட் ஒன் இஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னாக்கா லேண்ட் டிரான்ஸ்போர்ட் பார்த்தோம் இல்லையா. லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தோம். நவ் என்டர் இன் வாட்டர் டிரான்ஸ்போர்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா வாட்டர் டிரான்ஸ்போர்ட். வாட்டர் டிரான்ஸ்போர்ட்னால் தண்ணி வழியாக மூவ் ஆகக்கூடியது, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் வாட்டர் வழியாக மூவ் ஆகக்கூடியது நம்ம வாட்டர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நோபடி நோஸ் வென் த ஃபர்ஸ்ட் போட் வாஸ் மேட். ஸோ நோபடி நோஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், யாருக்குமே அது வந்து தெரியாது, யாருக்குமே தெரியாது. when the first boat was made, யார் போட் வந்து மேட் பண்ணுறது. the idea must have come from seeing logs float in water. ஸோ இந்த ஃபஸ்ட்டு போட்டு வந்து எப்படி வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொன்னாக்க மரம் வந்து தண்ணியில் மிதந்துட்டு வரதை பார்த்துட்டு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த ஃபஸ்ட்டு போட்டை உருவாக்க ஆரம்பித்தாங்க. டு பிகின் வித் பீப்புள் மஸ்ட் ஹவ்
carve out the middle of a log to make a boat. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த போட்டை கர்வ் மாதிரி கொண்டு வந்தாங்க. கர்வ் மாதிரி கொண்டு வந்துட்டு அதோட மிடில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க போட், அந்த லாக் இருக்கு இல்லையா மரக்கட்டை, அதோட மிடில் போஸ்ட்டை தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க போட்டாக கொண்டு வந்தாங்க. லேட்டர்லி தே மஸ்ட் ஹாவ் ஆடட் ஓர்ஸ் to go faster and sails to get help from the wind. ஸோ ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஓர்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா அண்ட் sails to get help from the wind, அது மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு ஓர்ஸையும் சேல்ஸு அதாவது துடுப்பு சொல்கிறோம் இல்லையா அது, அப்புறம் விண்ட் வந்து யூஸ் பண்ண விண்டை வச்சு அது யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. until about 200 years ago all ships had sails and were made of wood. Now they are made of steel and have engines that run on oil. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அன்டில் அபவுட் 200 இயர்ஸுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எல்லா ஷிப்ஸ்லேயும் என்ன இருந்துச்சு, செயில்ஸ் இருந்துச்சு. அண்ட் வேர் மேட் ஆஃப் வுட்டால் மேட் பண்ணாங்க. நவ் தே ஆர் மேட், இப்போ என்ன பண்ணாங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க, மேட் ஆர் ஸ்டீல் அண்ட் ஹாவ் என்ஜின்ஸ் தட் ரன் ஆன் ஆயில். என்ன பண்ணாங்க, ஸ்டீலில் செயில்ஸ் வந்து மேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டீல் ஆரம்பிச்சுட்டு அதே மாதிரி என்ன பண்ணாங்க, என்ஜின்ஸ்லாம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா ஆயில்ஸ் மூலமாக அது ரன் ஆகிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு நாட் too long ago people could cross the oceans only on ships. ஸோ அது மட்டும் கிடையாது, ஸோ லாங் ago people என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஓஷன்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஷிப்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஷிப்ஸ் கால்டு ஓஷன் லைனர்ஸ் carried people, goods and mails from one part to other. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷிப்ஸை பீப்புள், அதாவது கப்பல் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா ஓஷன் லைன்ஸில் பீப்புளை, குட்ஸை, மெயில்ஸ் எல்லாம் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போகிறதுக்கு, மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நவ் தட் பீப்புள் கேன் ட்ராவல் பை ஏர், these ships are used mostly for cruises, that is pleasure trips. ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னாக்கா பீப்புளெலாம் வந்து பார்த்தாங்கன்னா ஏரில் ட்ராவல் பண்ணுறாங்க. these ships are used mostly for cruises, that is pleasure trip. ஸோ அவங்களுக்கு இது வந்து எளிமையாகவும் இருக்குது, அதே மாதிரி ரொம்ப அமைதியாகவும் போகிற மாதிரியும் அவங்களுக்கு இருக்குது. வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் ஹெவி குட்ஸ். ஸோ இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க ஹெவி குட்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். விச் பிளேன்ஸ் கேனாட் கேரி, பிளேன்ஸில் ஒரு அளவு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாக்க கேரி ஓவர் பண்ணிட்டு போக முடியும். ஆனால் ஷிப்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய வெயிட்டில் உள்ள திங்ஸை கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இட் இஸ் ஆல்சோ குவைட் சீப். ஸோ அது மட்டும் கிடையாது, அதோட காஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் சீப்பாக இருக்கும். கண்டெய்னர் ஷிப்ஸ் கேரி குட்ஸ் பேக்டு இன் லாங்கர் மெட்டல் பாக்ஸஸ் கால்டு கண்டெய்னர்ஸ். கண்டெய்னர் ஷிப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா அதுக்குள்ளே ஒரு லார்ஜ் மெட்டல் பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸுக்குள்ளே குட்ஸை பேக் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால் கண்டெய்னர் சொல்லுவோம். டேங்கர்ஸ் கேரி லிக்விட் சச் ஆயில். டேங்கர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னாக்கா ஆயில்ஸை கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு. ஷிப்ஸ் தட் கேரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மீட் அண்ட் ஃபிஷ் ஹாவ் ஹியூஜ் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் டு கீப் த ஃபுட் ஃப்ரெஷ். அது மட்டும் கிடையாது, சில ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், மீட்ஸு, ஃபிஷ்ஷு இது எல்லாத்தையும் கேரி ஓவர் பண்ணிட்டு போகிறதுக்கு பெரிய ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கும். எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது. நெக்ஸ்ட்டு எ போட் லான்ச் large motor boat or ships that carry peoples over short distance is called a ferry. ஸோ அதாவது ஷார்ட் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு போகிறதுக்கு, அதாவது ஃபெரே அப்படின்னு சொன்னாக்கா சவாரின்னு சொல்லும். சின்ன டிஸ்டன்ஸை ஒரு பிளேஸில் ஒரு சின்ன டிஸ்டன்ஸுக்கு போகிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய அந்த போட்டு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்கா லான்ச் அப்படின்னு சொல்லுவோம். சம் ஃபெரிஸ் ஆல்சோ கேரி குட்ஸ், வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஈவன் ட்ரெயின்ஸ். சில ஃபெரிஸில் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா குட்ஸை யூஸ் பண்ணுவாங்க, வெஹிக்கிள்ஸை கேரி ஓவர் பண்ணிட்டு போவோம், ஈவன் ட்ரெயின்ஸை கூட என்ன பண்ணோம் அப்படின்னா கேரி ஓவர் பண்ணிட்டு போவோம். ஓகே, ஸோ நம்மளோட வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இதோட முடியுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஏர் டிரான்ஸ்போர்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது லேண்ட் டிரான்ஸ்போர்ட், செகண்ட் ஒன் வாட்டர் டிரான்ஸ்போர்ட். நவ் வி see the air transport. Okay, the fastest way to travel is by aeroplane.
The first plane was made only about 100 years ago. Today there are large planes called airliners that carry passengers over long distance. These planes also carry cargo or goods. There are special cargo planes too which carry only goods. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஏர் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா லேண்ட் அண்ட் வாட்டரை கம்பேர் பண்ணக்கூடும் போது இது ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணக்கூடியது. த ஃபாஸ்டஸ்ட் வே டு ட்ராவல் இஸ் பை ஏரோப்ளைனில் நம்ம போகக்கூடியது என்ன அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட்டு ட்ராவல், அதாவது வேகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய வழின்னு சொல்லுவோம். த ஃபஸ்ட்டு plane was made only about 100 years ago. இந்த ஃபஸ்ட்டு பிளேன் வந்து எப்போ மேட் பண்ணாங்க அப்படின்னா 100 இயர்ஸுக்கு முன்னாடி தான் இது வந்து மேட் பண்ண ஆரம்பித்தாங்க. டுடே தேர் ஆர் லார்ஜ் பிளேன் கால்டு ஏர்லைனர்ஸ். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம பிளேன்ஸை லார்ஜ் பிளேன்ஸை என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஏர்லைனர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் கேரி பேசஞ்சர்ஸ் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஏர்லைன்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்கா பீப்புள் லாங் டிஸ்டன்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதாவது லாங் டிஸ்டன்ஸுக்கு மூவ் ஆவாங்க. தீஸ் பிளேன்ஸ் ஆல்சோ கேரி கார்கோ. ஸோ அது மட்டும் கிடையாது, கார்கோன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா குட்ஸை கேரி ஓவர் பண்ணிட்டு போகக்கூடிய அந்த பிளேன்ஸுக்கு கார்கோ அப்படின்னு சொல்லுவோம். தேர் ஆர் ஸ்பெஷல் கார்கோ பிளேன்ஸ் டூ விச் கேரி ஒன்லி குட்ஸ். ஸோ பீப்புள்ஸ் அண்ட் குட்ஸையும் கேரி ஓவர் பண்ணிட்டு போகக்கூடியது இருக்குது. ஸ்பெஷலாக குட்ஸை மட்டும், அதாவது பொருட்களை மட்டும் ஏற்றிட்டு போகக்கூடிய அந்த கார்கோ பிளேன்ஸும் இருக்கிறது. த பிளேன்ஸ் நீட் அ லாங் ரன்வே டு ரன் டு டேக் ஆஃப் அண்ட் லேண்ட். ஸோ பிளேன்ஸுக்கு பெரிய ரன்வே, அதாவது ஓடுதளம் வேணும். அது எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது டேக் ஆஃப் ஆகிறதுக்கு, லேண்ட்லேருந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஓடுதளம் ஒன்று வேணும். when we need to fly to a place that does not have a runway, we use helicopters can move straight up or down, so they do not need runways to take off and land. They can hover in the air and even fly backward. ஸோ பிளேனுக்கெலாம் வந்து பார்த்தா அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பெரிய ஓடுதல் தான் ரன்வே வந்து தேவை. எது அப்படின்னாக்கா எதுக்கு அப்படின்னாக்கா லேண்ட்லேருந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு பெரிய என்ன தேவை அப்படின்னா ரன்வே வேணும். வென் வி நீட் டு ஃப்ளை டு எ பிளேஸ் தட் டு நாட் ஹாவ் அ ரன்வே. ஸோ அந்த ஒரு ரன்வே இல்லாத இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்கா ஹெலிகாப்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹெலிகாப்டர்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னாக்கா ஸ்ட்ரெயிட், அதாவது அப்பில் போகும், ஸ்ட்ரைட்டாகவே அப் அண்ட் டவுன் அப்படி தான் போகும். மேலே இப்படி ஸ்ட்ரைட்டாக மேலே போகும், அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே வரும். ஸோ தே டு நாட் நீட் அ ரன்வே. ஸோ அதனால அதுக்கு ரன்வே தேவைப்படாது. டு டேக் ஆஃப் அண்ட் லேண்ட். தே கேன் ஹோவர் ஸ்டே இன் ஸ்பாட். அதாவது ஒரு ஸ்பாட் மட்டும்தான், அந்த இடத்துல போயிட்டு இறங்கணும், அந்த இடத்துலேருந்து ஏறணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பாட் இருக்கும். ஈவன் த ஃப்ளை பேக்வேர்ட்ஸ், அதே மாதிரி பேக்வேர்ட்ஸில் ஃப்ளை ஆகக்கூடியது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவர் new lesson is over. Okay, so read the lesson and find the hard words. Send my WhatsApp number. Okay, thank you. Bye bye.